இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த புடவைய உங்க கையால பார்வதி கொடுத்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் கட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க சுந்தரம்? எல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான். நீங்க கொடுத்தாதான் பார்வதி வாங்கிப்பா. போன தடவை உங்க அப்பாவுக்கு தெரியாம புடவை வாங்கி கொடுத்ததால தான் பிரச்சனையாச்சு. இந்த வாட்டி உங்க அப்பா கையாலேயே உங்ககிட்ட நான் புடவை கொடுக்க வைக்கிறேன். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு மாமா. சுந்தரம் போலாமா? போகலாம் பெரிய தம்பி. மேடம் வணக்கம் மேடம். வா முருகேசா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம், டிராஃபிக்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே மேடம், இவ்வளவு தூரம் நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன பயம் மேடம்? நீங்க சொன்னதை கச்சிதமா முடிக்கிறேன் மேடம். வெரி குட் முருகேசா. இது அட்வான்ஸா வச்சுக்கோ. நான் வரேன் மேடம். முதல்ல பார்ட்டிய இல்ல ரிசப்ஷனை நல்லபடியா முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷனை கையில் எடுக்கிறோம். அகிலாண்டேஸ்வரி, பார்ட்டியா ஏற்பாடு பண்ணிருக்க. நானும் உனக்கு ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கு இருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு கண்டிப்பா பார்ட்டிக்கு வருவேன். ஆதி வா ஷாம். என்ன ஷாம், கையில கேரி பேக்கோட வந்திருக்க? பேண்ட் ஷர்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரியா? பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வர்றேன். ஆனா பேண்ட் ஷர்ட் இல்ல, சாரி. சாரியா? ஏன் உனக்கு இந்த திடீர் முடிவு? புடவெல்லாம் உனக்கு நல்லா இருக்காது. ஓ, புடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா அது எனக்காக நினைச்சியா? நீ கூட தான் புடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த. அதை நீயா கட்டிக்கிட்ட? பார்வதிக்கு தானே கொடுத்த. அதான் நானும் கேட்குறேன். நான் பார்வதி கொடுத்தேன், ஓகே. நீ யாருக்கு கொடுக்க வாங்கிட்டு வந்திருக்க? நீ மட்டும்தான் உன் ஆளுக்கு புடவை வாங்கி கொடுப்பியா? நான் என் ஆள் சிந்துக்காக புடவை வாங்கிட்டு வந்தேன். என்ன சிந்து பாக்குற? வாங்கிக்கோ, உனக்கு தான். ஆமா, இதுக்குள்ள என்ன கலர் புடவை இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஐயோ, சந்தோஷத்துல பாக்ஸை ஓபன் பண்ணி கூட பார்க்காம வந்துட்டமே. இப்படி மாட்டிக்கிட்டமே, என்ன பண்றது? சமாளிப்போம். எனக்காக கடைக்கடையா ஏறி பார்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. என்ன கலர்னு பாக்கலையா? என்ன சிந்து இப்படி கேட்ட?
உன் நேரத்துக்கு என்ன கலர் கட்டினா எடுப்பா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நீ நல்ல நிறமா இருக்கிறதால டார்க் கலரை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஏய், நான் போன்ல யார்கிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன்னு இப்படி ஓரமா நின்னு ஒட்டு கேக்குறீங்க. ச்சீ, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது நீ. என்னோட ஜாதகத்தை உன்னோட ஜாதகம்னு சொல்லி அகிலாமாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறது நீ. இதெல்லாம் பண்ணது இல்லாம இப்ப பார்ட்டியில அம்மாவுக்கு எதிரா உன் அக்காவோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்க. நீ என்ன பார்த்து அசிங்கமா இல்லையான்னு கேக்குறியா? அம்மாவுக்கு நேருக்கு நேரா நின்னு எதிர்க்க தைரியம் இல்லாம அக்காவும் தங்கச்சியும் இப்படி குள்ளுநரித்தனம் பண்றீங்களே, இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? ஏய், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி. மூடி வாய. யார பார்த்து வேலைக்காரின்னு சொன்ன? நான் யார் தெரியுமா? நீ சொல்லிக்கிறியே மூத்த மருமக மூத்த மருமகன்னு. நீ ஒரு நாள் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளை ஆகவே முடியாதுடி. அது கனவுல கூட நடக்காது. நான் இந்த வீட்டோட மூத்த மருமகளா ஆகுறது என் கனவுலயே நடக்காதுன்னா அப்போ நீ மூத்த மருமகளா ஆக போறியா? அப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தா அதோ உன்னால தடுக்கவே முடியாது. என்னடி சொன்ன சமையல்காரி? உனக்கு அவ்வளோ திமிரா? உன்ன என்ன துணிச்சல் உனக்கு? ஏன் மேலேயே கைய வைக்கிறியா? ஏய், அகிலாமாவோட ரத்தம் ஏன் உடம்புல ஓடுதுரி? அப்ப அவங்க கோபம் தைரியம் துணிச்சல் எனக்கும் இருக்கும்ல. ஆபீஸ்ல வச்சு நீ அப்பாவை அடிச்சதுக்கு உன்னை பதிலுக்கு அறையணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த. இன்னைக்குதான் நீ வசமா மாட்டிக்கிட்ட. இப்ப நீ என்ன அடிச்சத நான் அகிலா ஆண்டி கிட்ட சொன்ன என்ன நடக்கும்னு தெரியுமா? தாராளமா போய் சொல்லு. அவங்க என்ன கூப்பிட்டு விசாரிக்கட்டும், நான் நடந்ததை சொல்லுவேன். நீ உன் அருமை அக்கா நந்தினி கிட்ட பேசிட்டு இருந்ததையும் பார்ட்டியில அம்மாக்கு எதிரா சதி பண்ணிருக்கிறதையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன பதிலே காணோம்? ஏண்டே, அம்மாவுக்கு துரோகம் பண்ற உனக்கே இவ்வளவு துணிச்சல் இருந்தா அம்மாக்கு விசுவாசமா இருக்கிற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அக்காவும் தங்கச்சியும் என்னதான் சதி பண்ணாலும் பார்ட்டியில அம்மாக்கு எதிரா உங்களால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அதையும் பார்க்கலாண்டி. பார்க்கலாண்டி. ஜெயிக்க போறது நியாயமா இல்ல அநியாயமான்னு பாத்துருவோம்.